நீ என்னடா எல்லாத்துக்கும் கேஸ் கொடுக்கணுங்கிற? அவங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ். இது எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்கிற ஒரு நாடு. இது எல்லாத்தையும் நீ ஒரு ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும்பா. அவங்க என்ன அவமானப்படுத்தினது பரவாயில்ல, ஓகே. ஆனா சுவாமி விவேகானந்தரை பத்தி பேசும்போது கத்துனது அந்த பெரிய மனுஷன் அவமதிச்சது தப்பு. இதெல்லாம் சும்மா விடக்கூடாது மேத்யூ. நீ சொல்றது எனக்கு நல்லா புரியுதுடா நாராயணா. ஆனா நீ சொல்ற விஷயத்த கேட்கறதுக்கு இங்க ஆள் இல்லங்கிற. வேண்டாம் வேண்டாம், நான் உன்கிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன், நீ சொல்லு. டேய் நாராயணா, நீ கனவு உலகத்துல இருக்க, ரியாலிட்டில இருந்து ரொம்ப தள்ளி இருக்க. இப்படியே போச்சுன்னா மேனியக் ஆறுவடா, லித்திகேஷன் மேனியக், பிரச்சனைகளோட பைத்தியக்காரன். சாரி, இந்த கேஸ் எடுக்க நான் தயாரா இல்ல, ப்ளீஸ். எனக்கு நல்லா புரியுதுடா. உன்னுடைய விருப்பங்கள் கேரியர் இல்ல, அப்படிதான் இருக்கணும். ஆம்பிஷன் இருந்தா தானே சக்சஸ் ஆக முடியும். பழசெல்லாம் மறந்துட்டு புது விஷயங்கள் எல்லாம் கவனிக்க தெரிஞ்சுக்கணும். நீ பெரிய அட்வொகேட் ஆகணும்னு தான் நான் நினைச்சேன். அட்வொகேட் மேத்யூவோட சக்சஸ் ஸ்டோரியில ஒண்ணு மட்டும் நான் இழந்துட்டேன், மனசு. தோ இங்க உள்ள இருக்க அந்த நல்ல மனசு. அப்படி உனக்கு தோணுச்சுன்னா நான் என்ன பண்றது? வெளிப்படையா சொல்லட்டா, இப்படி ஒரு சில்லி கேஸை எடுத்து வாதாட நான் தயாரா இல்ல. வெரி குட் மிஸ்டர் மேத்யூ, ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. அந்த நாராயண கண்டிப்பா இந்த பிரச்சனைக்கு எதிராக கேஸ போடுவான். இருந்தாலும் அவனுக்கு எதிராக நீ வாதாடணும். நானா? ஆமா, நீ தான் அவனுக்கு எதிராக வாதாடணும். இது உன்னோட ப்ரொஃபஷன், தொழில் தொழில். ஆல் தி பெஸ்ட் மேத்யூ. இனிமேதான் உன்னோட வேலையே ஆரம்பம். எதிரி யாருன்னு பார்க்காம நீ யுத்தம் பண்ணணும். ஒருக்கே பாத்துடலாம். வணக்கம். வாங்க உட்காருங்க. வா. டாடி, 10,000 ரூபாய் தானே சொன்னீங்க? ஆமா, நீயே அவர் கையில கொடுத்துரு. சாரி, இது வாங்கிக்க. கீதா கொடுக்கற. லட்சுமி 2 கையை நீட்டி வாங்கிக்க. தேங்க்ஸ். தட்ஸ் குட். பலன் இருந்தாதான் தம் பக்கம் இருக்கிற வாதத்தை பேச முடியும். அர்த்த சாஸ்திரம் அப்படிதானே இரு? அப்படியும் சொல்லலாம். அர்த்தம்க்கு மணின்னு இன்னொரு பேர், மணி சாஸ்திரம்னு சொல்லலாம். ஏய், அவனோட பேரை யாரு பொண்ணு சொல்ல சொன்னா? டிஜிபி டிஜிபி. சாரி சார், நான் தெரியாம. குற்றத்தை ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறோம். இல்ல சார், நான் கத்தல. எதிர்கட்சி கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். மரியாதைக்குரிய கோட்டார் அவர்களே, இந்த கேஸ்ல பாதிக்கப்பட்டது நான் தான். உங்களுக்காக வாதம் பண்ண வக்கீல் இருக்காங்களா? இல்ல சார், இந்த கேஸ்ல குற்றவாளிக்கு எதிராக வாதாட நானே தயார் சார். அதுக்கு சட்டம் தடையா இருக்காதுன்னு நான் நம்புறேன். ஓகே நாராயணா, யூ மே ப்ரொசீட். தேங்க் யூ யுவர் ஆனர். பேரு? கீதா. உங்களுடைய பேரை தெளிவா சொல்லுங்க. கீதா. உங்களுடைய முழு பேர் என்ன? கீதா குமார். குமார்? அப்பா டிஜிபி குமார். ஓகே. அம்மா? மீனலோச்சனி குமார். உங்க அப்பா அம்மா எல்லாம் காலேஜுக்கு போய் இப்படிதான் பொறுக்கித்தனம் பண்ண சொல்லி கத்து கொடுத்தாங்களா? சார் என்ன அவமதிக்கிறாரு. யுவர் ஆனர், கீதா கூட்டத்துல கத்துனாங்கன்னு இப்போ தேவையில்லாத விஷயங்களை பேசி நாராயணன் அவங்கள அவமதிக்கிறாரு யுவர் ஆனர். கீதா கடந்த 4 மாதங்களாக தொண்டை பாதிக்கப்பட்டு இருக்கிறார். இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் ஈனாஷ் கொடுத்த மெடிக்கல் சர்டிபிகேட், எக்ஸிபிட் நம்பர் 1. இங்கே பாருங்க நாராயணா, ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? டாக்டர் வீணாஷை விசாரிக்கணும்னு வேண்டுகோள் விடுக்கிறேன். ப்ரொசீட். டாக்டர் ஈனாஷ், அது நீங்க கொடுத்த சர்டிபிகேட்டா? ஆமா. அப்போ குற்றவாளியால கத்த முடியாது, அப்படிதானே? சம்பவம் நடந்த அன்னைக்கு அவங்களால அது முடிஞ்சிருக்காது. அவங்களுக்கு இந்த பிரச்சனை எத்தனை நாளா இருக்கு? 4 மாசம். இப்போ குணமாயிட்டாங்க. குணமாயிட்டாங்கன்னு தெரியுது. கத்த முடியுமா? கத்தலாம். போச்சு. ஓகே, தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அடுத்த சாட்சியா டிராமா ஆர்டிஸ்டான சுந்தரத்தை விசாரிக்க கோர்ட் அனுமதிக்கணும். எஸ், ப்ரொசீட். 12/12/99 லா காலேஜ்ல நடந்த டிராமா காம்படிஷன்ல நீங்க ஜட்ஜ். ஆமா. எந்த நாடகம் நல்லா இருந்துச்சு? நீலநரி. அதுல நடிச்சது? கீதா குமார். கீதா நடிச்ச நாடக பேர் என்ன? நீலநரி. அதுல அவங்க நடிச்ச கதாபாத்திரம்? நீலநரி. அதுல கத்துற மாதிரி இருந்துச்சா? நாடகம் பண்ணும்போது யாரும் கத்தல, ஆனா நாடகத்துல கத்த வேண்டிய இருந்துச்சு. நாடகம் முடிஞ்சதும் அவங்கள பாராட்டினீங்களா? பாராட்டின. அவங்க எப்படிலாம் நடிச்சாங்க? நரிய போல அவங்க ரொம்ப நல்லாவே கத்துனாங்க. That's all, Your Honor. உடனே குற்றத்தை ஒத்திட்டு இருந்திருக்க கூடாது. பெரிய தப்பு பண்ணிட்ட. டெய்லி கோர்ட்டுக்காவது போயிருக்கலாம்ல. நாராயணன் சார் நேர்ல பாக்கும்போது ரொம்ப அழகா இருந்தார்ல. ஹீஸ் ஹேண்ட்சம் யார். அவரு கேஸ் நடத்தினா எந்த கிரைமையும் ஒத்துக்க நான் தயார் தான்.
ரியலி? That's the art of cross examination. கிராஸ் எக்ஸாமினேஷனும் ஒரு கலை தான். அதை யார் பண்றாங்கன்றதுலயும் இருக்கு. ஏய் ஃபார் த ஹெல்த் வெல்த் ப்ராஸ்பரிட்டி ஆஃப் மேத்யூ நேரு பரம்பில் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். லாங் லிவ் அட்வொகேட் மேத்யூ. ஹலோ. ஹலோ, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆன சந்தோஷத்துல எல்லாத்தையும் பப்ளிக்கா பண்ணலாம்னு நினைச்சிட்டீங்களோ? போதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஈவன் நான் எவ்வளவு குடிச்சாலுமே கூட எப்பவும் ஸ்டடி தான். யூ மே ஆஸ்க் எனி டவுட். எந்த லா பாயிண்ட் வேணாலும் கேளுங்க. கிரிமினல் லா சட்டப்படி இது வரைக்கும் முடிவுக்கு வராத கேஸை க்ளோஸ் பண்ண முடியுமா? அஃப்கோர்ஸ், கண்டிப்பா. கம்ப்ளைண்ட் பண்ணவங்களே வாபஸ் வாங்கினா அந்த அடிப்படையில் குற்றவாளி ரிலீஸ் பண்ணிடலாம். எனி அதர் டவுட்? நாராயணன் சாருக்கு இந்த சட்டம் தெரியாதா? அது ஐ டவுட். அவரு காம்ப்ரமைஸுக்கு தயாராவார்னு. ஐ ஹேவ் நோ டவுட். ஹாய் மேத்யூ, பாரு ஹெல்த்த பாத்துக்கணும். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இருக்கு, சாப்பிடுங்க. நான் அப்புறமா சாப்பிடுறேன். ரெண்டு பேரும் நல்ல ஜோடி. ரெண்டு பேரும் சேர்ந்து லீகல் கான்ட்ராக்ட் போட்டுக்கீங்களே. ஐ வில் பி சார்ஜ் ஆஃப் இட். நீங்க என்ன சொல்றீங்க? டு யூ ஹேவ் எனி அப்ஜெக்ஷன்? பிரைஸ் த லார்ட். தேங்க்யூ சார். அப்ப நான் சொன்ன மாதிரி எல்லாம் சரியாயிருச்சுல. ஹம்பலே தும்பலே நான் எப்பவும் ஸ்டடியா இருப்பேன்னு விட்டுற மாட்டேன். அவசரப்பட்டு யாரும் கை வச்சிடாதீங்க. நல்லா சூடா இருக்குது. இன்னொரு பெக்கு கொடுங்க. இவெல்லாம் போலீஸா இருக்கான். கடவுளே. ஓகே, ஐ வில் பி பேக். ஹலோ. ஹலோ மேத்யூ, உன்னோட ஃப்ரெண்டு வக்காலத்து நாராயணனை இங்க ஆளையே காணோம். ஏன் அவர் கூப்பிடலையா நீங்க? ஆமா, அவனை கூப்பிட்டு இருக்காங்க. அவனை கூட்டிட்டு வர்றதுக்கு யானை போயிருக்குது. அவன் வரும்போது மேல வாசிக்க தயாரா இருக்கியா? சந்திரா, பார்த்து பேசு. வக்காலத்து நாராயணன் பேரை சொன்னாலே உனக்கு எங்கடா குத்துது? குத்துதுடா, குத்துது. சந்திரா, சந்திரன் இல்ல, சூரியன். சூரியன். ஏய், எப்ப பேப்பரை திறந்தாலும் வக்காலத்து நாராயணோட நியூஸ் தான். டிவி ஆன் பண்ணா கூட அவனுடைய முகம் மட்டும்தான் தெரியுது. எங்க போனாலும் அந்த நாராயணனோட பிரசங்கம் வேற. 4 பேர் ஒண்ணு சேர்ந்துட்டா போது எப்ப பார்த்தாலும் வக்காலத்து நாராயணனை பத்தி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பிரைஸ் த லார்ட். எங்க பார்த்தாலும் அவனுடைய பேச்சு தான். எங்கேயாச்சும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா என்ன, உனக்கு அந்த நாராயணனை பார்க்கணுமா? நீ குடிக்க வேண்டாம், இல்ல தூக்கி போட வேண்டாம். நீ இப்ப அவனை பார்க்கணுமா? அடிச்சு கொளுத்திடுவோம். எங்க இருந்தாலும் வாழ்க உன் இதயம் அமைதியில் வாழ்க. புண்ணியம் தேடி காசிக்கு போவார் இந்த உலகத்திலே. புண்ணியம் தேடி காசிக்கு போவார் இந்த உலகத்திலே. என்னையா சொதிக்கிற?